முடிவுகள் ஆரம்பித்தால்தானே முடிக்க முடியும் என்பார்கள். முடிவுகள் போட்டால்தானே ஆரம்பிக்க முடியும் என்பது என் கருத்து. அவதாரங்களின் நோக்கம் அரக்கனை அழிப்பதற்கு. ஆனால் பெருமாள் எப்படி பிறந்து வளர்ந்து செயல்புரிகிறார்? செய்யும் செயல்களை உன் மனதில் எடை போட்டு எவ்வளவு எண்ணிக்கையால் முடியும் என்று தீர்மானித்து தானே உன்னால் முடியும் என்று ஆரம்பிக்கிறார். மக்கள் கூட்டம் கட்சிகளுக்கு நாம் மனதில் போடும் திட்டங்கள் நமக்கு. யாரும் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வள்ளுவர் கூறிய அருமையான குறள். யார் என்ன கூறினாலும் அதன் பொருளின் மேன்மையை உன்னறிவால் உணர்ந்து செயல்பட்டால் முடிவுகள் ஒரு நம்பிக்கையாக மின்னும் நட்சத்திரமாகும். காலத்தால் செய்யும் முடிவுகள் கூட தவறாகாது. பாலில் சர்க்கரை போட்டு கரைத்தாலும் அதன் சுவையைத்தானே உணர்கிறோம். வாடிய பயிரை கண்ட வள்ளலார் உள்ளத்தால் வாடினேன் என்றார். நகரங்கள் வளர்ச்சிகள் அடைகிறது. அதனால் தானே மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ளது. வளர்ச்சிகளும் பணத்தால் மதிக்கப்படுகிறது. நாம் மனத்தால் அடையும் மகிழ்ச்சியானது சுற்றங்களால் சூழப்படுவது. கோழி கிளறி நெல்மணியை தன் உணவாக எடுக்கிறது. நாம் மின்னும் நிலங்களை பிளாட்டாக மாற்றுகிறோம். தேவைகள் வேறுபடுகின்றன. உன் வாழ்க்கை உன் கையில். நீ எடுக்கும் முடிவு முன்னேற்றமாக உன்னால் முடியும் என்று நீ நினைத்து தொடங்கும் செயல்கள் நறுனை வாசமாகவும் கண்ணல் சாறாகவும் கற்கண்டு சுவையாகவும் மாறி முடிவு என்பது ஆரம்பம்தானே என்று நினைத்து மகிழ்வோம். இப்படிக்கு ஆர். சாந்தா பார்த்திபன்.